பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஐயா, காவிரி விவகாரத்திற்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகா செல்ல திட்டமிட்டிருந்தார். அப்படியாக தகவல் வெளியாகிது. அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. திடீரென கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் விஜய் அவர்கள் இங்கு வர வேண்டாம். கர்நாடக தொடர்புடையது மட்டுமல்ல, எந்த ஒன்றிலும் குழப்புவதுதான் விஜயினுடைய பழக்கம். எந்த ஒன்றிலும் தெளிவில்லாமல் ஒரு பெரிய நாட்டினுடைய ஆட்சியை நடத்துவது என்பது எவ்வளவு கடினமானது என்பது அவர் குழப்புவதிலிருந்து நமக்கு தெளிவாக தெரிகிறது. சாதாரணமாக நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் குளறுபடியாகின்றன. நான் சொல்லுகிறேன், நமக்கு அவர்களுக்கு பெரிய தாவா மேகதாதுவில் அணை கட்டுகிறேன் என்று அவர் சொல்வதும், நாம் நீதிமன்றத்திற்கு போவதும், அவர்கள் அடுத்த அமைப்புக்கு போ, டெக்னீஷியன்ஸினுடைய அமைப்புக்கு போ என்று சொல்வதும், இப்படி ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கின்றன. நமக்கு மாதம் தர வேண்டிய தண்ணீரை அவன் ஒழுங்காக தருவதில்லை. இதற்கு ஒரு நீர் ஒழுங்கு ஆணையம் இருக்கிறது. அந்த ஆணையத்தில் போய் முறையிட்டு நமக்கு அந்த தண்ணீரை தரும்படி சொல்லியிருக்க வேண்டும். நியாயமாக சொல்லுகிறேன், ஒரு மத்திய அரசாங்கம் மிகவும் முட்டாள்தனமாக ஒரு நீர் ஒழுங்கு ஆணையத்தை உருவாக்கி தண்ணீரை திறந்து விடுகின்ற பொறுப்பை கர்நாடகாவிடம் கொடுத்து வைத்தால் ஒவ்வொரு மாதமும் இதே சிக்கல்கள்லாம் ஏற்படும். ஒவ்வொரு மாதமும் தண்ணீருக்கு நாம் ஒன்று நீர் ஒழுங்கு ஆணையத்தை அணுக வேண்டும், இல்லாவிட்டால் சுப்ரீம் கோர்ட்டை அணுக வேண்டும். நியாயமாக ஒரு பொது அமைப்பின் கையில் தண்ணீரை திறந்து விடுகின்ற அதிகாரம் இருக்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் 2 தாமிரபரணியை போல நம்முடைய நாட்டிலேயே உற்பத்தியாகி நம்முடைய நாட்டிலேயே கடலில் கலந்து விடுகின்ற ஆற்றுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி அல்லாமல் ஒரு மாநிலத்தில் உருவாகி இன்னொரு மாநிலத்தில் ஓடி கடலிலே கிடக்கின்ற ஒரு ஆறு, அதற்கிடையே தாவாக்கள் இருக்குமானால் அது சம்பந்தமான கோர்ட்டு தீர்ப்புகள் இருக்கின்ற போது ஒரு நீர் ஒழுங்கு ஆணையம் பொதுவான அமைப்பின் கையில் அந்த தண்ணீர் திறந்து விடுகின்ற அதிகாரம் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஒவ்வொரு மாதமும் நாம் திறக்கவில்லை என்று ஜூன் மாத தண்ணீர், மே மாத தண்ணீர், பிப்ரவரி மாத தண்ணீர் எல்லாம் திறக்கவில்லை என்று நாம் நீர் ஒழுங்கு ஆணையத்திற்கு போய் அவன் அங்கிருந்து சொல்லி இப்பொழுது 4 TMC தண்ணீர் 15 நாளைக்கு 3000 கியூசெக்ஸ் வீதம் திறந்து விடு என்று அவன் சொல்லியிருக்கிறான். இது என்ன, ஒவ்வொரு மாதமும் இதற்கு தினம் போராடுவது என்பது நடக்கக்கூடிய காரியமா? இது வேண்டாம். இதெல்லாம் தெரிய வேண்டாமா ஒரு மத்திய அரசுக்கு? நான் சொல்லுகிறேன், மைய அரசு ஆகாதற்கெல்லாம் சட்டம் போடுகிறார்கள். வந்தே மாதரம் பாடாவிட்டால் 3 ஆண்டு சிறை தண்டனை. இது ரொம்ப முக்கியமானதா? இந்த நாட்டில் ஏற்கனவே தேசிய கீதம் கிடையாதா? ஒரு நாட்டுக்கு ஒரு தேசிய கீதம் போதாதா? இன்னும் இருக்கின்ற பாட்டுக்களை எல்லாம் சொல்லி இதற்கு 3 ஆண்டு சிறை தண்டனை என்றால் இது என்ன, திருட்டு போல பெரிய குற்றமா, லஞ்சம் வாங்கியதை போல குற்றமா, அல்லது கொலை செய்ததை போல குற்றமா? என்ன பெரிய குற்றம் இதற்கென்ற 3 ஆண்டு தண்டனை? தேசிய அவமதிப்பு. என்ன அவமதிப்பு? எது அவமதிப்பு? சும்மா ஆகாத வேலைகளையெல்லாம் பார்த்து கொண்டு ஆகிற வேலைகளுக்கு சட்டம் போடுவதில்லை. நீர் ஒழுங்கு ஆணையத்தின் கையில் அதிகாரத்தை கொடுத்து அவர்கள் மாதம் கோர்ட்டு தீர்ப்பின்படி திறந்து விட வேண்டும் என்று ஒரு பொது ஆளின் கையில் கொடுக்க வேண்டியதானே? அப்படி கொடுத்தால் ஒரு பிரச்சனையும் இல்லையே. அந்தந்த அளவு பார்த்து தண்ணீர் இல்லை என்றால் என்ன செய்வது? வறண்டு கிடக்கிறது அணை, என்ன செய்ய முடியும்? எதை திறந்து விடுவது? மணலையாக திறந்து விட முடியும்? ஆகவே ஒரு பொது அமைப்பின் கையில் இந்த அதிகாரத்தை கொடுப்பதற்கு, இதையெல்லாம் சட்டம் செய்வதற்கு இந்த மத்திய அரசாங்கத்துக்கு புத்தி இல்லை. வந்தே மாதத்துக்கு 3 ஆண்டு தண்டனை என்று இவர்கள் போடுகிறார்கள். அவமதிப்பு என்றால் என்ன அவமதிப்பு என்று கேட்கிறேன். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உடலால் தீங்கு விளைவிக்கின்ற போது அது பொது குற்றமாகிறது. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய உரிமை பாதிக்கப்படுகிறது. ஆகவே அவன் மீது வழக்கு தொடுக்கிறோம். அவனை 1 ஆண்டு 2 ஆண்டு சிறையில் வைக்கிறோம். ஒருவனுடைய உடைமையை இன்னொருவன் பறிக்கிறான். ஒருவனுடைய பையிலிருந்து பணத்தை திருடுகிறான். ஆக இவையெல்லாம் ஒருவனுடைய உரிமை பறிபோகிற காரணத்தினாலே இவையெல்லாம் சிறைக்கு அனுப்பப்பட வேண்டிய குற்றங்கள். என்ன வந்தே மாதரம் இதற்கு எழுந்து நிற்கவில்லை, நீ சரியாக மதிக்கவில்லை, அவமதிப்பு செய்து விட்டால் இதற்கு 3 ஆண்டு தண்டனை. என்ன 3 ஆண்டு தண்டனை? ஒரு 1000 ரூபாய் அபராதம் போடு, அதை விட்டு 3 ஆண்டு தண்டனை என்றால் இதுக்கு என்ன பொருள் இருக்கிறது என்று கேட்கிறேன். வரம்புக்கு மீறிய தண்டனைகள், அதாவது குற்றத்தின் தன்மைக்கு பொருந்தாத தண்டனைகள் முட்டாள்களின் நாட்டிலே தான் நடக்கும். குற்றம் என்பது ரொம்ப அற்பமாக இருந்து தண்டனை என்பது ரொம்ப கொடுமையானதாக இருந்தால் அது முட்டாள்களின் நாடு என்று பொருள். எப்பொழுதுமே சைக்கிளிலே நீங்கள் ஒன் வேயிலே போகிறாய், நோ என்ட்ரியில் போகிறாய், போகக்கூடாத தடுக்கப்பட்ட பாதையில்
நீ மிதிவண்டியிலோ சைக்கிளிலோ போகிற, ஒரு 50 ரூபா எவராது விதி, 100 ரூபா எவராது விதி, 3 ஆண்டு சிறை தண்டனை என்றால் இது முட்டாள்களின் நாடு என்று சொல்லுவான். குற்றத்தின் தன்மைக்கு பொருத்தம் இல்லாமல் தண்டனை வழங்குகின்ற நாடு முட்டாள்களின் நாடு. இது என்ன பெரிய, யாருக்கு தீங்கு விளைந்தது, யாருக்கு உடலில் காயம் ஏற்பட்டது, இல்லை யாருடைய உடைமை பறிபோனது, இல்லை யார் வீட்டில் எவன் போய் திருடினான், நீயாக ஒன்று மதிப்புக்குரியது என்று வைத்துக் கொள்கிறாய், அது அவமதிக்கப்பட்டது என்று சொல்லுகிறாய், இதற்கு 3 ஆண்டு என்று சொல்கிறாய். 3 ஆண்டு என்ற மனித வாழ்க்கையில் அவ்வளவு எளிதான காலமா என்று கேட்கிறேன் நான். 3 ஆண்டு என்ன, வாழுகின்ற காலம் ஒரு 30-40 ஆண்டுகள் இடையில், 20 ஆண்டுகள் அறியாமையில் கழிகிறது, பின் 20 ஆண்டுகள் இயலாமையில் கழிகிறது, 40-30 ஆண்டுகள் இடையில் இருக்கின்றன. இதில் 3 ஆண்டுகளை வெறும் அவன் எழுந்து நிற்கவில்லை, அவன் உட்கார்ந்திருந்தான், இல்லாவிட்டால் அவன் பாடவில்லை. ஆகவே அவனை 3 ஆண்டு சிறையிலே வை என்று சொன்னால் இது நாடா என்று கேட்கிறேன். மத்திய அரசாங்கம் இத்தனை எம்பிக்களும் இதற்கு கை தூக்குகிறார்களே, ஒருவனாவது இதை கேள்வி கேட்க வேண்டாமா? உட்கட்சி ஜனநாயகம் இந்த நாட்டில் கிடையாது. ஒரு தலைவன் முடிவு செய்து விட்டால் உடனே கை தூக்குவதற்குத்தான் இந்த எம்பிக்கள் எல்லாம் இருக்கிறார்களே தவிர ஒருவனாவது இது குறித்து விவாதிக்க முடியுமா? அமெரிக்காவில் ஆளுங்கட்சிக்காரன் கொண்டு வருகிற தீர்மானத்திற்கு எதிர்கட்சிக்காரன் ஓட்டு போடுவான், ஆளுங்கட்சிக்காரன் எதிர்த்து போடுவான். அதுதான் ஜனநாயகம், அதுதான் ஜனநாயகம். ட்ரம்ப் கொண்டு வருகிற தீர்மானத்துக்கு ட்ரம்ப் கட்சிக்காரன் எதிர்த்து போடுவான், எதிர்கட்சிக்காரன் ஆதரித்து போடுவான். இங்கே இதெல்லாம் கொள்ளா வைத்து தடுக்கப்படுகிறது. இது என்ன ஜனநாயகம்? ஒரு விளங்காத ஜனநாயகம் இந்த ஜனநாயகம். ஜெர்மனியில் இருப்பது போல் ரெப்ரசன்டேட்டிவ் நேச்சர் உள்ள ஜனநாயகமாக இருந்தால் பிரதிநிதித்துவ முறையில் ஒழுங்காக வாக்குகள் விழுகும். கம்யூனிஸ்ட் கட்சியைப் போல ஒரு கொள்கை உள்ள கட்சிகளெல்லாம் அவர்களும் சில வாக்குகளை வாங்க முடியும், சில உறுப்பினர்களை அனுப்ப முடியும். இப்பொழுது அவன் திமுகவை தொங்க வேண்டும், இல்லாவிட்டால் அதிமுக காலை நக்க வேண்டும், இல்லாவிட்டால் 2 பேர் வர முடியாது. இது ரொம்ப எந்த ஒன்றை சிந்திக்க வேண்டிய எதையும் சிந்திக்கக்கூடியவர்களாக மத்தியிலும் இல்லை, மாநிலத்திலும் இல்லை. அதனால் இதை வந்தே மாநிலத்துக்கு போய் 3 ஆண்டு போடுவதும், நீர் திறந்து விடுகிற அதிகாரத்தை எதிர்கையிலேயே கொடுப்பதும், கர்நாடகத்துக்காரன் கையிலே கொடுப்பது. அவன் எப்படி திறப்பான்? அவன் திறக்க மாட்டான். அதற்கு பிறகு அங்கிருந்து நீர் ஆணையத்திற்கு போக வேண்டும், நீர் ஆணையம் உத்தரவு போட வேண்டும். எதுக்கு சுற்றி வந்து செய்கின்ற வேலை? இதை நீனே செய் என்று சொல்கிறேன் நான். மாதம் கோர்ட்டில் தீர்ப்பு இருக்கிறது. ஜூனுக்கு எவ்வளோ கொடுக்க வேண்டும், ஜூலைக்கு எவ்வளோ கொடுக்க வேண்டும், 4 டிஎம்சியா 7 டிஎம்சியா 10,000 கியூசக்கா எவ்வளவு என்று இருக்கிறது. அதன்படி திறந்து விட்டு பொது ஆளாக இருந்து அது இதுக்கு அவனுக்கு உள்ளதே அவனுக்கு கொடு, எங்களுக்கு உள்ளதே எங்களுக்கு கொடு, யாருக்கும் நீ தீங்கு செய்ய வேண்டாம், நடுநிலையோடு நடந்து கொள்ள, அதில் ஒன்றும் இல்லை. அதை அவன் கையில் கொடுத்து விட்டு அவன் திறக்க மாட்டேன் என்கிறான். இப்பொழுது திரை என்று நீ உத்தரவு போட்டால் கலகம் செய்கிறான். இந்த விஜய்க்கு ஒரு தனக்கு யோசனை இருக்க வேண்டும், இல்லை யோசனை உள்ளவனையும் வைத்துக் கொள்ள வேண்டும். தனக்காகவும் யோசனை கிடையாது, யோசனை உள்ளவனையும் வைத்துக் கொள்வது கிடையாது. அவனுக்கு கால் ஷீட் பார்க்குறவன் ஆலோசகன், இல்லை என்றால் ஜோதிடன் ஆலோசகன், இல்லை என்றால் இந்த ஜான் ஆரோக்கியசாமி, இந்த லாட்ரி சீட்டுக்காரன், இவர்கள் தான் பக்கத்தில் இருக்கிற அரசியல் ஆலோசகர்கள். என்ன யோசனை சொல்வார்கள் இவர்கள்? எதுக்கு பெரிய பகை, பெரிய மோசமான நிலைமை நமக்கும் அவனுக்கும் உறவு நிலவுகிறது. நீ காங்கிரஸ்காரனோடு கூட்டு வைக்க மாட்டேன் என்று சொல்ல வேண்டும். காவிரிக்கு தண்ணீரை தருவதற்கு மறுக்கிறாய், எங்களோடு பகை பாராட்டுகிறாய், உன்னோடு என்ன நாங்கள் கூட்டு சேர்ந்து உன்னுடைய 4-2 இடங்கள் எங்களுக்கு எதுக்கு, என்னுடைய இடம் உனக்கு எதற்கு என்று கேட்க வேண்டிய நிலைக்கு மாறாக நீ அவனை சேர்த்து வைத்துக் கொள்கிறாய். ராஜீவ்காந்தி நாளைக்கு வரப்போகிறார், என்ன பேசுவார்? ராகுல் காந்தி வரப்போகிறாரு, அவர் என்ன பேசுவார்? ஒரு தேசிய கட்சி நதிநீர் கொள்கைகளுக்கு ஒரு திட்டவட்டமான வரையறை கிடையாது, அதை வகுத்து கொள்ள கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சி கிடையாது, பாரதிய ஜனதா கிடையாது, காங்கிரஸ் கட்சி கிடையாது, 50 ஆண்டுகளாக கிடையாது, 80 ஆண்டுகளாக கிடையாது. இங்கே உள்ளவன் தண்ணீரை விடு என்று தேசிய கட்சி சொல்வான், அங்கே உள்ளவன் விடாது என்று சொல்வான். இது ஒரு பேச்சா? இதற்கு என்ன தேசிய கட்சி? நீனும் மாநில கட்சியாக ஆகு. மாநில கட்சி என்றால் நம்முடைய உரிமைகளை வரையறுத்து வைத்துக் கொள்ளலாம், நம்முடைய எல்லைகளுக்குள் முரண் இருக்காது. ஆகவே இது ரொம்ப முட்டாள்தனமாக செய்கிறார்கள். வேறு யார் கர்நாடகாவுக்கு போக சொன்னார்கள்? எம்ஜிஆர் போனாராம், அதனால் இவரும் போகிறாராம். எம்ஜிஆர் என்ன செஞ்சாரோ அவ்வளதையும் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து இன்னொரு எம்ஜிஆராக அவரை ஆக்குவதற்கு இதுதான் இவர்கள் சொல்லிக் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி, தந்திரம் என்று சொல்லிக் கொடுக்குறானே. இந்த 5 கோடி 10 கோடி எல்லாம் பணம் வாங்கி கொண்டு இந்த ஜான் ஆரோக்கியசாமி போன்ற முட்டாள்களெல்லாம் இதைத்தான் சொல்லிக் கொடுப்பார்கள். வேறு என்ன சொல்லிக் கொடுப்பார்கள்? இன்னொரு எம்ஜிஆராக நீங்கள் வடிவம் கொள்ளுங்கள், இன்னொரு எம்ஜிஆர் ஆகுங்கள். அவர் கர்நாடகாவுக்கு பேச்சுவார்த்தைக்கு போனார், தீர்ப்பு வராத காலத்தில் கர்நாடகாவுக்கு பேச்சுவார்த்தைக்கு போனார்.
ஜெயலலிதா காலத்திலே தான் தீர்ப்பு வந்தது, காவிரியினுடைய முழு தீர்ப்பும் வந்தது, ட்ரிபியூனலுடைய தீர்ப்பு வந்தது அம்மாவினுடைய காலம். அந்த காலகட்டத்திற்கு பிறகு விவகாரம் முற்றி போயிருக்கிற போது புதிய அணை கட்டுகிறேன் என்று சொல்லுகிற போது நாம் போனால் சரியாக இருக்குமா? அவன் மேற்கொண்டு இருப்பது போதாது என்று புதிய அணை வேறு கட்டுகிறேன் என்கிறார் என்று சொல்லுவான். போய் என்ன பண்ணுவாய்? இது எம்ஜிஆர் போனார், அவர் போய் டிஃபன் சாப்பிட்டார், நாமும் போய் டிஃபன் சாப்பிடுவோம். அவர் செய்ததெல்லாம் நாம் செய்தால் நாம் இன்னொரு எம்ஜிஆராக ஆகிவிடலாம். அவருக்கு காமன் சென்ஸ் இருந்தது, உனக்கு இல்லையே. அவர் அரசியலோடு சேர்ந்து வளர்ந்தவர் அல்லவா, அவருக்கு கொள்கைகள் தெரியுமே. அவர் உன்னை போல தினத்தந்தி மட்டும் படிக்கிறவர் இல்லையே, அவர் எல்லாவற்றையும் படிப்பார். அண்ணா எழுதுவதை படிப்பார், மற்றவர்கள் எழுதுவதை படிப்பார், எல்லாமே தெரியுமே அவருக்கு. அதனாலே தானே அவரால் வெற்றிகரமாக அந்த கட்சியை கொண்டு செலுத்த முடிந்தது. சாகிற வரையில் அவரிடமிருந்து ஆட்சியை பறிக்க முடியவில்லை. சுற்றி அறிவுள்ளவர்களை வைத்துக்கொண்டு அவர்கள் பேசுவதையெல்லாம் கூர்ந்து கேட்டு தனக்காக முடிவெடுக்க தெரியும். அக்பருக்கு தான் எனக்கு தெரிய அந்த மாதிரி காமராஜ் அப்படி இருந்தார், காமராஜர் அப்படி இருந்தார், எம்ஜிஆர் அப்படி இருந்தார், அக்பர் அப்படி இருந்தார். அக்பருக்கு கையெழுத்தே போட தெரியாது. அக்பரை விட சிறப்பாக எவன் நாடாண்டான்? அக்பருக்கு வரலாற்றில் தி கிரேட், அக்பர் தி கிரேட் என்று பெயர். அதனாலே காமன் சென்ஸ் வேண்டும். உங்களுக்கு இல்லையே, நீ நீ வேறு செய்தித்தாள்களே படித்தது இல்லையே, நீ தினத்தந்தியில் சினிமா விளம்பரங்களை தவிர உனக்கு படிக்கிற பழக்கமே கிடையாது. எப்படி உனக்கு சிக்கல்கள் தெரியும்? எதற்காக நீ இப்பொழுது கர்நாடகாவுக்கு அவன் வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். அவனுக்கு என்ன கடுப்பு என்றால் 4 டிஎம்சி தண்ணீரை திரை என்று சொல்லிவிட்டான். உடனே இவன் என்ன செய்வான் தெரியுமா? திரை என்று சொன்னால் அவனை கிளப்பி விடுவான். மாந்தியா அந்த பகுதிகளிலெல்லாம் அவர்கள் கலகம் செய்வார்கள். உடனே இவனுடைய படத்தை ஒரு நாளைக்கு ஜனநாயகனை நிப்பாட்டி விட்டான். இதைத்தான் செய்வான், வேறு என்ன செய்வான்? உடனே அந்த படத்தை ஓட்டத்தை நிறுத்தி விட்டார்கள். ஏனென்றால் இவர் கர்நாடக நலனுக்கு எதிரானவர். நீ போய் பேச்சுவார்த்தை நடத்தி என்ன செய்ய முடியும்? கர்நாடக அவனுடைய உரிமையை அவன் கேட்கிறான், நம்முடைய உரிமையை நாம் பெற்று வைத்துக்கொள்வோம். எது நியாயமோ அதை 2 பேரும் ஒழுங்காக பகிர்ந்து கொள்வோம் என்கின்ற அறிவு இல்லாத ஒருவனோடு என்ன பேச்சுவார்த்தை நடத்துவாய் நீ? இந்த பாரு, 4 டிஎம்சி தண்ணீர் திரை என்று சொன்னது, திறக்க வேண்டிய தண்ணீர் நிறைய இருக்கிறது. திறக்க போது வெறும் 4 டிஎம்சி தான். இந்த 4 டிஎம்சியை திரை என்று சொன்னான்னா மாந்தியாவிலே கலகம் செய், திறக்கக்கூடாது என்று கலகம் செய் என்று சொல்லி அந்த மக்களை தூண்டி விடுகிறார்கள். எங்கே திறக்காமல் இருந்து விடு பார்ப்போம். கடைசியில் அது அந்த ஆணையிடுகின்ற அதிகாரம் அந்த அமைப்புக்கு போய் சேரும். அதுதான் கடைசியாக நடக்கும், நடக்க வேண்டும். அது முதல்லையே நடந்திருக்க வேண்டும். ஆக இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைகளை வைத்து கொண்டு நான் இங்கிருந்து அங்கே போகிறேன், பிறகு அவர் வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார், கலகம் வரும் என்று சொல்லிவிட்டார். முதலில் உன்னை கொண்டு போய் காட்டுகிறேன் என்றால் அந்த நீர்பரப்பில் என்ன தெரியும் உனக்கு பார்த்தார்? இதெல்லாம் சும்மா அந்த எம்ஜிஆர் செய்தார், ஆகவே அவர் இடது கையால் செய்தார், நான் இடது கையால் செய்கிறேன், அவர் வலது காலை தூக்கினார், நானும் வலது காலை போயிட்டு வர வச்சா அவருக்கு பெருமை தானே. அந்த என்ன பெருமை? காரியத்தை முடித்தால் தானே பெருமை. என்ன பெருமை? நீ என்ன பெங்களூர் சுற்றி பார்க்க போறியா? கண்ணம்பாடி அடைய பார்க்க போறியா? சிக்கலை தீர்க்க வேண்டாமா? சும்மா பெருமை பெருமை என்று நீயாக நினைத்து கொள்கிறாய். பிறகு உன்னுடைய மதிப்பு எவ்வளவு சீர்குலைந்து கிடக்கிறது என்று உனக்கு தெரியவில்லை. ஏதோ நீ ஊழல் செய்ய மாட்டேன் என்று சொல்வதும், இன்னமும் நீ நேரடியாக ஊழலில் இறக்காததும், உன்னை சுற்றி இருக்கிறவர்களை ஓரளவுக்கு கட்டுக்குள் வைத்திருப்பதும் உன்னுடைய மரியாதையை இந்த அளவுக்கு காப்பாற்றி கொண்டிருக்கிறது. ஒன்றும் தெரியவில்லை உனக்கு. எந்த ஒன்றையும் முடிவெடுக்க முடியவில்லை. அரசியல் என்பது லஞ்சம் வாங்காதது என்பது இயல்பு. இது எனக்கு இதை போய் பெருசாக ஏன் நாட்டில் பேச வேண்டியிருக்கிறது என்றால், பெண் படித்திருக்கிறாளா என்று கேட்பார்கள், அழகாக இருப்பாளா என்று கேட்பார்கள், நல்ல குணவதியா என்று கேட்பார்கள். ஒரு பெண்ணை தீர்மானிப்பதற்கு முன்பு அவள் கற்புடையவளா என்று கேட்பதில்லை. ஏனென்றால் கற்பு இயற்கையானது. அவள் எல்லா பெண்களும் கற்பாகத்தான் இருப்பார்கள். கற்பாக இல்லாத ஒருத்தி மணந்து கொள்ள முன்வர மாட்டாள், அவள் வேறு வாழ்க்கைக்கு போய்விடுவாள். அதுபோல் ஆட்சியாளன் எல்லோருமே யோக்கியனாக இருப்பான் என்பது, பெண் கற்பாக இருப்பாள் என்பது போல எதிர்பார்க்கப்படத்தக்கது. ஆனால் இந்த ஸ்டாலின் மற்ற ஆட்சியாளர்கள் எல்லோரும் அயோக்கியத்தனமாக ஊழலிலே புரண்ட காரணத்தினாலே அது ஒரு தகுதியாகிவிட்டது. சரி, 50 ஆண்டுகளாக நம்மால் நீக்க முடியாத ஒரு குறைபாடு இப்பொழுது இவர் ஆட்சிக்கு வந்திருப்பதால்
அது நீக்கப்படும் என்று ஒரு நம்பிக்கை நமக்கு வருகிறது. என்றால் அவர் இடைவிடாமல் சொல்லுகிறார். ஆனால் அதில் எவ்வளோ முரண்கள் இருக்குன்னு உனக்கு போதிய எண்ணிக்கை இல்லை என்றவுடன் நீ எதிர்க்கட்சிகளிடம் போய் உனக்கு போதிய எண்ணிக்கை இல்லை என்றவுடன் எதிர்க்கட்சியிடம் போய் தப்பான வழிமுறையில் அவனை ஓட்டு போட வைப்பதற்கு கூட்டி வருகிறாய். அவனுடைய வழக்குகளை அமைக்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி பதவியை ராஜினாமா செய்ய வைக்கிறாய். இந்த சிவி சண்முகம், இந்த புதுக்கோட்டை குட்கா விஜயபாஸ்கர், இது மாதிரி மோசமான அயோக்கியர்கள் எல்லாம் கொண்டு வந்து கட்சியில் சேர்ந்து கொண்டு என்ன செய்வது? அவர்களால் என்ன தூய யோவான்களா? அப்படியானால் அவர்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது. அவனுடைய ராஜினாமா அவனுடைய எம்எல்ஏ பதவி எதற்காக ராஜினாமா செய்கிறான்? உனக்கு நிற்பதற்கு வசதியாகத்தானே. அப்படியானால் அவனுக்கு நீ ஒரு காரியம் செய்து கொடுக்க வேண்டும் அல்லவா? அவன் என்ன கோருகிறான்? என்னுடைய வழக்குகளை அமைக்கி வைத்துக்கொள், உன்னுடைய 5 ஆண்டு காலத்தில் இதை பெரித்து கொடுத்தாதே, நான் இப்படியே ஒரு 15 ஆண்டுகளை கழித்து விட்டு நான் போய் சேர்ந்து விடுகிறேன், என்னுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்பட்டுவிடும். இதை தான் உன்னை கேட்கிறேன். இப்போ அது என்ன, செந்தில் பாலாஜியினுடைய வழக்குகள் மட்டும் உனக்கு கசக்கும், செந்தில் பாலாஜி செய்கிற ஊழல் மட்டும் உனக்கு கசக்கும், வேலுமணி செய்கின்ற ஊழல் கசக்காதா, சிவி சண்முகம் ஊழல் கசக்காதா, குட்கா விஜயபாஸ்கர் ஊழல் கசக்காதா? அது என்ன இரட்டை அளவுகோல்? இவையெல்லாம் உன்னுடைய குறைபாடுகளாக இருந்து தொலைத்தாலும் ஒரு அரசியல் முடிவுகளை சரியாக எடுக்க தெரிய வேண்டும். நாட்டில் தொகுதி வரையறை என்ற ஒரு பெரிய பூதம் ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. அந்த பூதம் வெளிப்படுகின்ற போது, பாராளுமன்றத்தில் அது சட்டமாகின்ற போது, இந்தியாவில் 5 மாநிலங்கள் 50% இடங்களை பெற்றிருக்கும். புரிகிறதா? 5 மாநிலங்கள், உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் என்று 5 மாநிலங்கள் 50% இடங்களை 800 பாராளுமன்ற உறுப்பினர்களில் 400 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் இருப்பார்கள். 24 மாநிலங்களும் சேர்ந்து 50% இருப்போம். 800க்கு 400 இருப்போம். புரிகிறதா? நாம் என்ன செய்ய முடியும்? இந்தியா என்பது பாரதம், பாரதம் என்பது உத்தரப்பிரதேசம் என்பது நிலைநாட்டப்படும். இதைத்தான் செய்ய போகிறார் அவர். இந்தியாவை தெற்கு ஏற்காது, இந்தியாவை தெற்கு ஏற்காது. ஆகவே அவர்களே ஆளுகின்ற முறையை அவர்கள் கொண்டு வரப்போகிறார்கள். இது எவ்வளவு பெரிய விபத்து, இது எவ்வளவு பெரிய ஆபத்து, இதை எதிர்த்து போராடுவதற்கு எவ்வளவு வலிமையான முதலமைச்சர் நமக்கு வேண்டும்? அவருக்கு அது புரிகிறதா? அதை பற்றி பேசுகிறாரா? சும்மா போய் நான் காவிரியை சுற்றி பார்க்க போகிறேன்னு சொல்லி அவன் வராதேன்னு சொல்லிவிட்டான். 4 டிஎம்சி தண்ணீர் திறந்து விட்டதுக்கு அங்கே கலகம் செய்ய சொல்லுகிறான். அவன் எப்படி மக்களை நடத்துகிறான்? நீ எப்படி நடத்துகிறாய்? நீ என்ன செய்ய வேண்டும்? தஞ்சாவூர் மக்களெல்லாம் திரண்டு வாருங்கள் என்று சொன்னால் தமிழ்நாடே திரளாதா என்று கேட்கிறேன். இந்த மேகதாதுவை எய்த்து கர்நாடகக்காரன் கட்டி விடுவானா? தமிழ்நாட்டு எல்லையில் ஒரு அணையை தமிழ்நாட்டு மக்களுக்கு பகையாக கட்டிவிட்டு அந்த அணை நலித்து விடுமா? உன்னால் செய்ய முடியவில்லையே. சிவகுமாருக்கு இந்த மாந்தலைக்காரனை கிளப்பிவிட தெரிகிறது, உனக்கு அதுவும் தெரியவில்லையே. உன்னை நம்பி ஆட்சியை கொடுத்து கடைசியில் ஊழல் இல்லை என்று நீ சொல்லுகிறாயே தவிர பல உன்னுடைய கட்சியை நிலைக்க செய்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொள்ளுகிறாய். அந்த முரண்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை தவிர ஒன்றும் எதையாவது ஒன்று நிலையாக செய்ய வேண்டாமா? பாராளுமன்றத்துக்கு மாநிலங்களெல்லாம் பெரிய ஆபத்தை எதிர்நோக்கி இருக்கின்றன. இந்தி பேசாத மாநிலங்களெல்லாம். உனக்கு அதை பற்றி கவலை இல்லை. மேகதாது அணி நீ போய் அவனோட பலகாரம் சாப்பிட்டு விட்டு ஹெலிகாப்டரில் சுற்றி முடித்து கொண்டு வருவோம் என்று நினைத்தார். அவன் உன்னை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அவன் ஒழுங்காக அரசியல் நடத்துகிறான். அவன் மாந்தளைக்காரனை கிளப்பி விட்டு விட்டான். நீ அங்கே போனால் உனக்கு எதிராக கலகம் நடக்கும், கல்வீச்சு நடக்கும். அப்புறம் தமிழ்நாட்டு மக்கள் விரோதம் அடைவார்கள் என்பதனால் உன்னை வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். நீ தான் போகிறேன் என்று சொல்லி கொண்டிருந்தாய். போய் என்ன செய்திருப்பாய்? இந்த அவன் சொன்னால் உத்தரவு போட்டால் 4 டிஎம்சி தண்ணீராக இன்னும் போட வேண்டிய உத்தரவுகள் பாக்கி இருக்கின்றன என்பது வேறு. 4 டிஎம்சி தண்ணீரை திறந்து ஆக வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்பதனாலே தான் அவன் மக்களை வைத்து கலகம் செய்கிறான். ஒன்றும் புரியாமல் என்ன இந்த தமிழ்நாடு என்ன கதிக்கு ஆளாகுமோ என்று எனக்கு தெரியவில்லை. சில பேர் சமூக வலைதளத்தில் போடுறாங்க, இது ஒரு மிகப்பெரிய அவமானம், நம்ம முதலமைச்சர் அங்கே வர வேணாம்னு சொல்கிறது. அப்படி இதை எடுத்துக்கலாமா? இந்த யூடியூப்காரனுக்கெல்லாம் வந்து என்கிட்ட கேட்கலாமா? அவங்க எதையாவது பேசுவாங்க. இது பெரிய அவனை வர வேண்டாம்னு சொன்னது அவமானம், அவன் போய் அவன் கல்லெறியுமே. இது இவன் போகிறேன்னு சொன்னது அவமானம் இல்லையா? இவங்களுக்கு சிந்திக்க தெரியுதான்னு பாருங்கள். இவன் எதுக்கு அங்கே போகிறேன்னு சொல்கிறான்? நமக்கும் அவனுக்கும் பெரும் பகை. அவன் எல்லையில் அணை கட்டுகிறேன் என்று சொல்லுகிறான். நாம் உரிமையை, எங்கே அந்த உரிமை இருக்கிறது? நீர் ஆணையத்திடம். அவனிடம் சொல்லி
திறக்கும்படி சொல்வதற்கு நம்மால் முடியாது. நான் போனால் திறப்பான் என்று சொன்னால் பிறகு உனக்கு வர வேண்டாம். பெரிய அவமானமோ, நீ தான் போகிறேன் என்று சொன்னான். அவனால் அவனை விருந்து வைத்து அடித்தான். இது இந்த யூடியூப்காரன் சொல்லுகிறான் என்று நீ சொல்லுகிறாயே, இதெல்லாம் இந்த 3000 யூடியூப்காரன் இருக்கிறான். எவன் வேண்டுமானாலும் பேசலாம். அவன் தரத்துக்கு அவன் பேசட்டும். அவன் தரத்திற்கு உள்ளவன் அதை எதை கேட்கட்டும்.